அருளை உருவான அன்னை விஷ்ணு துர்க்கை திருக்கருணையாலே நம்ம வீட்டில் பள்ளி இருந்தால் நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க. பள்ளி இருக்கிறது நம்ம வீட்டில் ரொம்ப நல்லது. பதில் உடனே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு பாருங்கள். நம்ம ஒவ்வொன்றும் ஒன்று டிபெண்ட் பண்ண தான் இருக்கணும். உலகத்தில் ஒன்று சார்ந்ததாக தான் இருக்கும். இப்போ தேனி இல்லைன்னா இந்த உலகம் ஒரு 5 வருஷத்தில் அழிஞ்சிடும் அப்படின்னு விஞ்ஞானபூர்வமாக சொல்லிக்கிறாங்க. தேனி இல்லைன்னா இந்த உலகம் 5 வருஷத்தில் இந்த மானிட இனமே அழிஞ்சிடும். இந்த உலகத்தில் யாருக்கும் சாப்பாடு கிடைக்காது. அப்போ நம்ம வீட்டில் பள்ளி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அதனால தான் நம்ம மூதாதையெல்லாம் பள்ளி விடும் அந்த பஞ்சாங்கத்தில் பள்ளிக்குன்னு ஒரு தனி ஒரு சப்ஜெக்டே கொடுத்துருப்பான். பஞ்சாங்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 விதமான அங்கம். அதான் பஞ்சாங்கம். சரி, நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம், அதை விட்டுருவோம். அப்போ வீட்டில் பள்ளி இருந்து அந்த பள்ளி சத்தம் கேட்டால் நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சியம் கிடைக்கும். அதுபோல் நம்முடைய மூதாதையர் உடைய ஆசி நமக்கு கிட்டும். இதெல்லாம் பொறுத்து தான் வீட்டில் பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இப்போ எல்லாம் பள்ளியை அடித்து வீட்டுக்கு வெளியில் போய் கொட்டிக்கிறீங்க. நிறைய பேர் அப்படி தான். அது பாவம், மகா பாவம். பள்ளிக்கு நம்ம வீட்டில் இருந்தோன்னா எந்த ஒரு துஷ்ட சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது. அதை புரிஞ்சுக்கணும். பள்ளி சத்தம் கேட்டதுன்னா எங்களோட துஷ்டமும் நம்ம வீட்டில் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கினீங்கன்னா தெரியும். ஒரு பறவை இனம் அது வாயிலே உண்டு, வாயிலே கழிக்கும். அதுதான் இந்த பேட்மேன் சொல்லுவாங்க, வவ்வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வவ்வால் கண்ணு தெரியாது, அது சவுண்டு எழுப்போம். அந்த சவுண்டு வச்சு தான் அது போகும். வைப்ரேட் ஆகி திரும்பி வரும்போது அதை வச்சு தான் அந்த வவ்வால் போகும். பாவப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. தலைகீழ தான் தூங்கும், தலைகீழ தான் நிற்கும். அப்பேற்பட்ட வவ்வாலே பள்ளிக்கு பயப்படும். பள்ளியோட சத்தத்தை அது பயப்படும். அதனால் நம்ம வீட்டில் பள்ளி இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த பள்ளி சொல்கிறக்கூடிய பலனை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். என்னன்னா, நான் வயசான காலத்துலலாம் எங்கள் ஆயெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி சத்தம் போட்டுச்சுன்னா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு. உங்களுக்கும் தெய்வத்துக்கும் உரையாடல் வருகிறதா என்று உங்கள் இல்லத்தில் உங்களுக்கும் தெய்வத்துக்கும் உரையாடல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி சத்தம் போடணும். பள்ளி சத்தம் போடுறதுக்கு ஒரு பலன் இருக்குது, பள்ளி விழுறதுக்கு ஒரு பலன் இருக்குது. நேஜாமி நீங்கள் பழைய பஞ்சாங்கம்மா? ஆமாம், சொல்லுவாங்கல்ல, இந்து மதத்தையும் இந்து தர்மத்தையும் அழிப்பதற்காக பழைய பஞ்சாங்கம். அது ஒரு இசை அமைப்பாளரும் அவருடைய எழுத்தாளரும் அதான் சொன்னப்போ தான் வைரமுத்து எழுதுனது தான் பழைய பஞ்சாங்கம். அது இசையமைச்சருக்கு இப்போ பாருங்கள் நிம்மதி இல்லை. யாரெல்லாம் இந்து மதத்தையும் இந்து தர்மத்தையும் கொச்சைப்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் தண்டனை நிச்சயம், சத்தியம். அதனால் இந்த பள்ளி நம்ம வீட்டில் இருக்கணும். உங்கள் வீட்டில் பள்ளி இல்லையா, எங்கனாச்சும் எட்டு வந்து வீட்டில் வைங்க. பள்ளி இருந்தால் நமக்கு நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் பூச்சிகள் நம் உள்ளத்தில் வந்தால் அந்த பூச்சை பிடிச்சி தோடுறது தான் பள்ளி. இது விஞ்ஞானபூர்வமாக நல்லா யோசிச்சு பாருங்க. பள்ளி எதை உண்ணும்? சின்ன சின்ன பூச்சியை, சின்ன சின்ன பூச்சியை நம்ம கண்ணு தெரியாத பூச்சினா உண்ணும். அப்போ நம்ம வீட்டில் பள்ளி இருந்ததுன்னா நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா கொசுவே பிடிச்சி கொடுக்கும். அதனால் அந்த பள்ளி இருக்கிறது நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப நல்லது. பள்ளி இருந்தால் உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம் இருக்குதுன்னு என்று அர்த்தம். பள்ளி இல்லாத வீட்டில் குடிக்கொள்ளாதீர்கள். எப்படி கோயில் இல்லாத ஊரில் குடிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதுபோல் பள்ளி இல்லாத இல்லத்தில் நீங்கள் இருக்காதீர்கள். அது மிக மிக ஆபத்தான ஒரு செயல். அதே மாதிரி பள்ளியை அடிக்கக்கூடாது. பள்ளியை ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டைனோசர் மாதிரி இருந்தது. ஒரு பெரிய வெடிப்புக்கு அப்புறம் அந்த பள்ளியெல்லாம் சின்னதாக ஆயிடுச்சு. உலகத்திலே பெரிய மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளியாக தான் இருந்தது ஒரு காலத்தில். முட்டையை போட்டு குஞ்சு பொறிக்கக்கூடியது.
அப்பேற்பட்ட பள்ளி சொல்லும் ஜாதகத்தை நாம் கரெக்டாக கணிச்சு வச்சிங்க. நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு வார்த்தை பேசுகிறீங்கன்னா ஈஸ்ட் பக்கம் அந்த சவுண்டு வந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு டன், அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். நார்த்து பக்கம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சொல் இருக்குது. பஞ்சாங்கத்திலே ஒரு பேஜே கொடுத்து வராங்கன்னா அப்போ பள்ளிக்கு எவ்வளோ பெருமை, பள்ளிக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாக்குள்ள பள்ளியே இருக்கும். ஒரு இந்து மதமும் இந்து தர்மமும் இந்து கலாச்சாரமும் ஒரு மிருகத்தை வணங்குகின்றது என்றால் அதிலிருந்து நிறைய பாடங்கள், அதிலிருந்து நமக்கு நல்ல ஒரு சங்கதிகள், தட் மீன்ஸ் நம்முடைய வாழ்நாளில் நம்மளுடைய இனத்துக்கு ஒரு நல்லது நடக்கும்னா தான் அதை கோயிலில் வைப்பாங்க, ஆமை வச்சுப்பாங்க. பார்த்துருப்பீங்க, ஆமை தூணு கீழே ஆமை இருக்கும். ஆமை அவ்வளோ எக்ஸ்ட்ரானரி எனர்ஜி உள்ளது. அதை ஏன் திருப்பி அதில் போய் அப்படியே போடக்கூடாது இல்லையா? அதனால் பள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பள்ளி இல்லாத வீட்டில் பள்ளி தட் மீன்ஸ் பள்ளி, அந்த பள்ளி இல்லாத வீட்டில் நீங்கள் குடிகொண்டா உங்களுக்கு மன கஷ்டங்களும் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகளும் அடிக்கடி நடைபெறும். இதை தெரிந்து கொள்ளுங்கள். வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கணும் இந்த உலகத்தில் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருத்தவங்க சார்ந்து தான் இருக்கணும். அப்படி சார்ந்து இருந்தால் தான் எதுவும் மீசிரமாகாது, எதுவும் குறையாது. ஆனால் மனித இனம் மட்டும்தான் உலகத்திலே பெரிய கொடூரமான மிருகம் எதுவென்றால் மனித இனமே. நாம் வாழும் காலத்தில் சக மிருகங்களும் வாழட்டும் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அனைவரும் ஆனந்தமாக இருங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம்.